அட இந்த கிணத்துல இப்படி உட்காந்துருக்கோம், டக்குன்னு நம்ம அப்படியே கமிழ்ந்துட்டோம்னா என்ன ஆகுறது? நமக்கு நீச்சலும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ம், ம். அடடா, கொஞ்சம் பயமாத்தான் இருக்குது. எதுக்கு முன்னாடி தள்ளியே உட்காந்துக்குவோம். கீழே விழுந்தோம் நம்மளாம் பொழைக்கவே மாட்டோம் போல. அப்போ இந்த ஊரே போர் அடிச்சு போயிருமே. அடடா, மீன்காரே வர்றேன், எப்படியாச்சும் பேசி 2 மீனை வாங்கிடுவோம். சாப்பிட்றதுக்கு தொட்டுக்க ஒன்றும் இல்லை. மீனோய் மீனோய், மீன் வேணுமா கருவாயா? மீன் வேணுமா கருவாயா? எவ்வளோ மீன் வேணும்? மீனே மீனே மீனே. தடியண்ணே, என்னண்ணே என்னை வெறுப்பேற்றுறக்குனே மீன் கத்திக்கிட்டு இருக்கியா? நான் வாங்க மாட்டே தெரிஞ்சு வேணும்னே கத்துறதானே. அண்ணே, இன்னைக்காச்சும் ஒரு மீன் கூடனே, எனக்கு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கு. ஒரே ஒரு மீன் கூட. ஐயோயோ, நீயும் மீன் சாப்பிடாத வேண்டாம், எப்படியா திருடி தின்ற வேண்டாம் நீ. இன்னைக்கெல்லாம் உனக்கெல்லாம் மீன்லாம் கொடுக்கவே மாட்டேன்ப்பா. காசு கொடுத்தேன்னா உனக்கு கொடுக்குறேன், இல்லைன்னா தரமாட்டேன். கருவாயா, உன்னோட சேட்டையெல்லாம் என்கிட்ட ஆகாது சரியா? சரி சரி, நான் கிளம்புறேன். என்ன தடியனே, ஒரு மீன் கொடுத்தேன்னா அதை நாளாக போட்டு நானும் என் வீட்டில் இருக்க கிளவியும் நல்லா சமைச்சு சாப்பிட்டு தூங்குவோம்ல. தயவு செஞ்சு கொடுனே. நீ என்ன கெஞ்சினாலும் உனக்கு மீன் கிடையாது கருவாயா. தயவு செஞ்சு இடத்த விட்டுட்டாக்குற, நான் கிளம்பணும். மீனோய் மீனோய். இந்த தடியை சரியான ஆளாக இருக்கியா? ஒரு மீன் கேட்டு நீ கொடுக்கல, இதுக்கான விளைவை நீ பின்னாடி சந்திப்படா. The next day. வாடா தடியா, இன்னைக்கு எப்படி நீ இந்த வழியாக தானே போயாகணும். இன்னைக்கு சரியான பாடத்தை உனக்கு புகட்டாமல் விடவே மாட்டேன். ஐயோ, யாராச்சும் வாங்கலே, கிணத்துக்குள்ள ஒரு உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்குது. யாராச்சும் வாங்கலே. ஐயோ, கொஞ்சம் பொறுங்க, யாராச்சும் வந்துருவாங்க. எனக்கு நீச்சல் தெரிஞ்சிருந்தாடா உள்ளே குதிச்சிருக்க மாட்டேன்னா. அட என்னாச்சு? இந்த கருவாயை கிணத்துக்குள்ள யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்? ஒருவேளை யாரும் உள்ள விழுந்துட்டாங்களோ? ஐயோ, உனக்கு நீச்சல் தெரியாது போலயே. எனக்கு நல்லாவே தெரியும். கருவாயா, என்னாச்சு? கிணத்துக்குள்ள யாரும் விழுந்துட்டாங்களா? எனக்கு நீச்சல் நல்லா தெரியும், நான் வேணா குதிச்சு தூக்கிறவா? தடியனே, அவ்வளோ சீன்லாம் கிடையாது. இது மொட்டை கிணறு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் உள்ளே இறங்கி அந்த உயிரை காப்பாற்றுங்கண்ணே. பாவம், நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க, தவறி உள்ளே விழுந்துட்டாங்க. சீக்கிரம் போங்கண்ணே. கீழே வந்து பார்த்தா எதுவும் தெரியாது, அவங்க சேர்க்குள்ளே போய் சொருவிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் போங்க. அட என்னடா இது, உள்ள ஒன்றும் தெரியலையே. ஏன்பா உள்ள யாருமே இருக்கிற மாதிரி தெரியலையே. எந்த நம்பிக்கையிலப்பா சொல்கிற உள்ள ஆள் இருக்காங்கன்னு? நீ உண்மையதான் சொல்கிறியா? ஐயோ தடியண்ணே, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், உள்ள குதி முத. அந்த உயிர் ஊசல் ஆடிக்கிட்டு இருக்குது. தயவு செஞ்சு அந்த உயிரை காப்பாற்று தடியண்ணே. போ தடியண்ணே. சரிப்பா, என் சைக்கிளும் மீன் கடையும் அதில் இருக்குது. தயவு செஞ்சு அதை பத்திரமா பார்த்துக்கோ. நான் வர வரைக்கும் நான் உள்ள குதிச்சு அவங்கள எப்படியாவது தூக்கிட்டு வந்துடுறேன். கருவாயா, உள்ள யாரும் இருக்க மாதிரி தெரியலையடா. என்னடா சொல்லி வச்சிருக்கிற? உண்மையதான் சொன்னியா? தடியனே, உள்ள நல்லா தொலைவி பாரு. இந்த மம்பட்டியை தூக்கி போறேன், பிடிச்சிக்க. இந்த மம்பட்டியை தோண்டி பாரு, கண்டிப்பா இருப்பாங்க. அவங்க உள்ள மாட்டிட்டு இருக்கதா என் 2 கண்ணால பார்த்து தடியனே. கொஞ்சம் பார்த்து மேலே தூக்கிட்டு வாங்க என்ன. ஓ சரி சரி கருவாயா, மீன் கடையை பத்திரமா பார்த்துக்கோ. வெளியே கொஞ்சம் நில்லு. நான் தானே பார்த்துக்கிறேன். நீ அந்த உயிரை காப்பாத்திட்டு வானே தடியனே, நான் வர்றேன் என்ன. தடியா, நேற்று ஒரு மீன் கேட்டதுக்கு கொடுக்கல, இன்னைக்கு மீன் டப்பாவோட தூக்கிட்டு போறேன்டா. ஆளப்பாரு, என்கிட்டே வச்சுக்கிறியா? என்கிட்டலாம் வச்சா சும்மா இருப்பேனா நானு? அட, இந்த கருவாயை உண்மையை சொன்னானா பொய் சொன்னான்னு தெரியலையே. எதுக்கு தோண்டி பார்ப்போம். எதுவும் வெளியே வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? பாவம், அவங்க உயிருக்கு ஊசலாடிக்கிட்டு இருக்காங்க. தோண்டி பார்ப்போம், ஏதாவது சேர்க்குள்ளேருந்து வராங்களான்னு. என்ன இது, எலி ஓடுது? ஓ, இதைத்தான் அந்த உயிர்னு சொன்னானா? அந்த கருவாயா இருக்கிறானே சரியான ஆளா இருக்கான். என் மீன் கடையை தூக்குறதுக்கு அப்படி போய் சொல்லியிருக்கிறான். கருவாயா, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. பொருடா, மேலே ஏறி வரேன். பேராண்டி, இது என்ன மீன் கடையே இருக்க மாட்டிருக்கு? இது எங்கேருந்து பேராண்டி எடுத்துகிட்டு வந்த, இல்லை பிடிச்சிட்டு வந்தியா? கிளவியே, உன் பேராண்டி சரியான வீரை பார்த்துக்க, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. இந்த மீனெல்லாம் முழுக்க நானே காத்திருந்து பிடிச்சிட்டு வந்தேன் தெரியுமா? நீ இப்படி கேட்டால் என்ன கிளவி அர்த்தம்? சரி உள்ளே எடுத்துகிட்டு போய் கழுவு. தடியை நல்லா மாட்டிக்கிட்டான். என்கிட்டே வா. இந்த மீனை பூரா இப்போ நானே குழம்பு வச்சு பொறிச்சு சாப்பிட போகிறேன் தடியா. நீ வீட்டுக்கு வேணா வா, ஒரு வாய் உனக்கு சோறு போடுறேன். ஐயோ தடியண்ணே, நீ எப்படிண்ணே இங்க வரியா? சாப்பிட்டு போலாம், மீன் குழம்பு வச்சிருக்கேன். ஏண்டா, ஒரு உயிர் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்குன்னு அதை தோண்டுனா உள்ள இருந்து ஒரு ஒன்ன மாதிரி ஒரு கருவா எளிதாண்டா ஓடிச்சு. அதைத்தான் நீ உயிர் உள்ள மாட்டிட்டு இருந்துச்சுன்னு சொன்னியா? என்ன தடியனே, அதுவும் ஒரு உயிர் தானே, அதனால தான் அதை காப்பாற்றுன்னு சொன்னேன். பாவம், தவறி உள்ளே விழுந்துருச்சு. நீ நல்லவனே, உனக்கெல்லாம் சொர்க்கம் தான் கிடைக்கும் பார்த்துக்க. அந்த ஒரு சின்ன உயிரை கூட கிணத்துக்குள்ளே இறங்கி காப்பாற்றிருக்கேல.
அப்படியா? சரி சரி, நான் சொர்க்கத்துக்கு போறதெல்லாம் இருக்கட்டும். இன்னொரு பெரிய உயிரை அந்த கிணத்துக்குள்ளே தூக்கி போட்டுட்டு அதுக்கும் சேர்த்து நரகத்திலே அனுபவிச்சுக்கிறேன்னு. ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு அறிவிப்பு. எல்லாரும் பஞ்சாயத்து நடக்கிற இடத்துக்கு வர சொன்னாரு தலைவர். எல்லாரும் வந்துருங்கப்பா, முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லியிருக்கிறாங்க. யாரும் வராம இருந்துடாதீங்க, முக்கியமா வந்துருங்க எல்லாரும். கருவாயா, உன்னை வந்து வச்சுக்கிறேன். ஊர் தலைவர் கூப்பிட்டுருக்கனால தான் உன்னை மன்னிச்சு விட்டுட்டு போறேன். இல்லைன்னா நீ இந்த இடத்துல தும்சமா இருப்ப. இங்க பாருங்கம்மா, வருஷம் வருஷம் ஊர் திருவிழா நடக்குது. ஆனா பூக்குழி இறங்கதா ஒருத்தரையும் காணா. யாரும் இறங்க மாட்டேங்கிறீங்க. இந்த வருஷம் யாராவது கண்டிப்பா இறங்கியே ஆகணும். அதுக்காக தான் உங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்கிறேன். இந்த வருஷம் இறங்குறவங்களுக்கு கெடா விருந்துன்னு அறிவிக்க போறேன். அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு யாராவது இறங்குறதுக்கு வாங்க. ஏயா வருஷம் வருஷம் நீங்களும் இதை கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க பூக்குழி இறங்கலன்னு? ஏன் நீங்கள் தான் ஒரு தடவை இறங்குனா என்ன? கருவாயா, வாயை மூடு. உன்னைய சும்மா நிற்க மட்டும் தான் கேட்டேன். உன்னைய வார்த்தையெல்லாம் பேச சொல்லலை. அமைதியாடுறா. அட பூக்குழி தானே, நான் இறங்குறேன். இதுக்கு எதுக்கு எல்லாத்தையும் போட்டு கெஞ்சிக்கிட்டு கிடக்குறீங்க? ஒரு பூக்குழி இறங்க தெரியாத உங்களுக்கெல்லாம் மற்ற குழியிலலாம் இறங்கி வேலை செய்கிறீங்கல்ல. நீங்கள் கவலையே பட வேணாம், நான் பூக்குழி இறங்குறேன். ஆனால் எனக்கு செய்ய வேண்டிய மாதிரி தான் செய்யணும். அடைக்கிருக்கு கருவாயா, இது நீ நினைக்கிற விஷயம் மாதிரி இல்லை. ரொம்ப பெருசு, உன்னாலெல்லாம் முடியாது. பேசாட்டு ஒதுங்கிக்கடா. தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்காத. பூக்குழி தானே கிளவி, நான் ஈஸியாக இறங்கிடுவேன். நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்ல. ஆனால் எனக்கு நாளைக்கு கெடா விருந்து உறுதியாக வச்சிடணும், பார்த்துக்கோங்க. அதே ஞாபகத்தில் இருக்கட்டும். கருவாயா, வாழ்க்கையிலே நீ இன்னைக்கு தான் ரொம்ப நல்ல விஷயம் செஞ்சிருக்க. கண்டிப்பா உனக்கு கெடா விருந்து வச்சிருவோம். நீ மட்டும் பூக்குழி இறங்கு, அது போதும். நம்ம வளமே செழிச்சு போயிரும் பார்த்துக்கோ. அப்புறம் நாளைக்கு ரெடி பண்ணுங்க எல்லாம். பேராண்டி, நீ என்ன புரிஞ்சுதான் பேசுறியா? பூக்குழி இறங்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கிற. உன்னால முடியாது பேராண்டிக்கு அம்மனு கடை. கிளவி, பூக்குழி இறங்குறதுலாம் ஒரு விஷயமா? நான் ஆல்ரெடி நிறைய இடத்துல இறங்கியிருக்கேன் தெரியுமா? பேராண்டிய, உனக்கு சர்வீஸ் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் பேராண்டி. நல்ல வேலை நீ 4 குழியில் இறங்கி ஏறிக்கன்னு சொல்லியிருக்கேல. The next day. பேராண்டியே, நீ பூக்குழி இறங்குறதுலாம் சரி, சட்டை இதெல்லாம் நல்லா தான் உடுத்திருக்கிற. ஆனால் ஏன் பேராண்டி என் மஞ்சள் கலர் பாவாடை எடுத்து உடுத்திட்டு வந்திருக்கிற? ஏதாவது வேஷ்டி கட்டிட்டு வர வேண்டியதானே? கிளவியே, இது உன் பாவாடையா? ஐயோ, அது தெரியாமல் கட்டிட்டு வந்துட்டேனே. நீ சொல்லி தொலைக்க வேண்டியதானே? அங்கேயே பாதி தூரம் வந்துட்டேன். இதுக்கு மேலே மாற்ற முடியாது. சரி சரி, உனக்கு எனக்கு மட்டுமே இந்த விஷயம் இருக்கட்டும், வேறு யாருக்கும் தெரிய வேணாம். பூக்குழி இறங்கணுமே மாற்றிக்கிறேன். சரி பேராண்டியே, விசுக்கு நட போவான். என்ன இதுங்க, பூக்குழின்ட்டு என்னமோ தீக்குழியை வச்சுருக்கிறீங்க. இது என்ன தீயெல்லாம் இப்படி புகஞ்சு கிடக்கு? இதுலையா என்ன இறங்க முடியும்? ஐயோ, எனக்கு பார்த்தே வரமாட்டேங்குதே. இந்த தீக்குழியிலலாம் என்னால் இறங்க முடியாது, என்னை விட்டுருங்க. அடே கருவாயா, பூக்குழினா தீக்குழின்னு தாண்டா அர்த்தம். பூ மிதிக்கிறதா தீ மிதிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் அதை மாற்றி பூ மிதிக்கிறதுன்னு சொல்லிக்கிறோம், அவ்வளவுதான். இப்போ நீ தீக்குழியில தான் இறங்க போகிற. அதை ஞாபகத்தில் வச்சுக்க. சாமியை நல்லா வேண்டிக்கிட்டு இறங்கு. அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது பார்த்துக்க. ஐயோ கிளவி, என்னைய மன்னிச்சுது. நான் பூவா தூவி வச்சிருப்பாங்க, அதில் தான் மிதிக்கிறேன்னு நினச்சேன். விட்டுருங்க என்னைய. விட்டாவே ஓடிடுவான். இவனை பிடிச்சி எப்படியாச்சும் பூக்குழி இறங்க வைப்போம். அப்புறம் தான் நம்ம கிராமத்தில் நல்லா செல்வ செழிப்பாக இருக்கும், மழை பெய்யும். அவனை பிடிங்க, அந்த கையை பிடிங்க. பொம்பளை, நீ ஒரு தடவை வந்து இறங்கிப்பாரு, அப்போ தெரியும் உனக்கு வழி. என்னை இறங்க சொல்லிட்டு எல்லாம் வேடிக்கை பார்க்குறீங்களா? ஒழுங்கா நீங்களும் வந்து எல்லாம் இறங்குங்க. ஐயோ, கையை விடுங்க, நானே எப்படியாச்சும் ஓடிடுறேன், விடுங்க. ஐயோ, எரியுதே, கடவுளே முடியலையே. எப்படியோ ஒரு வழியாக இறங்கிட்டாண்டியே. இனி நம்ம கிராமத்துக்கு நல்லா மழை பெய்யும், செல்வ செழிப்பாகும்ப்பா. இந்த கருவாயன் அடிக்கடி முட்டாளுங்கிறத அப்பப்போ காட்டிக்கிறான் பாரு. பேரண்டியா, பூக்குழிக்கும் தீக்குழிக்கும் வித்தியாசம் தெரியாம இறங்குனேன். அங்கேயே சொல்லியிருப்பேன் இல்லடா நான். பாவம் பேராண்டி தலை தெரிச்சு ஓடிப்பிட்டியான். சரி விடு, இது கிராமமாச்சு நல்லா இருக்கும்ல. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த கதையில ஒரு சின்ன கேள்வி. மீன் வித்துட்டு வந்தார்ல, அவரோட ட்ரே என்ன கலர்னு மறக்காம நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.